ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு 3 டைப்பான சட்னி ரெசிபியும் ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு 5 வித சைட் டிஷ்ஷோடவும் வந்திருக்கிறேன். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மஷ்ரூம் குருமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓரமாக வச்சிடலாம். நான் எல்லாமே அரைச்சி தான் செய்ய போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு. இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு நான் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்ச அந்த வெங்காயம், தக்காளி இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாயை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா வதங்கணும். பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். இது குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே குருமாவுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். 4லேருந்து 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பொரிக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக நரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பித்ததும் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட அந்த தேங்காய் பேஸ்ட்டை பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு குருமாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டேன். உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக ஒரு கையளவுக்கு நறுக்கின மல்லி இலையை மேலே சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் குருமா அட்டகாசமாக ரெடி ஆயிரும். அன்றைக்கி நான் பாசிப்பருப்பு தோசை தான் பண்ணியிருந்தேன். இது 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெஷர் குக்கர் தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 4 தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் போடுறனால அப்படியே போடலாம். பட் ஒரு சேஃப்டிக்கு அந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே எதுவுமே இல்லை அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. சின்ன துண்டளவுக்கு சேர்த்துக்கோங்க. புளி கொஞ்சம் போல் லைட்டாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகாய் வத்தலையும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது அந்த தக்காளி முங்கணும் அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது கரெக்டாக 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆயிரும். இது இருக்கட்டும். பாருங்கள், 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துட்டு வெறும் தண்ணியை சேர்க்காதீங்க. அந்த தக்காளி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு சட்னி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு தாளிப்பு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு லைட்டாக தாளித்து அது மேலே கொட்டிட்டிங்கன்னா நம்மளோட ப்ரெஷர் குக்கர் தக்காளி சட்னி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். சூப்பர் ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு காரம் ரொம்ப வேணான்னு நினச்சிங்கன்னா மிளகாயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தேங்காய் தண்ணி சட்னி. ரெகுலர் தேங்காய் சட்னி தான், ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். சின்ன சைஸ் தேங்காயில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன்.
6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பொரிகடலை 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் கொத்தமல்லி இலை, உங்கள் இலை மட்டும் சேர்க்காதீங்க, அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 போல் புதினா இலை, ஒரு 10 போல் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சிங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, உப்பு லைட்டாக கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டிங்கன்னா நம்மளோட தேங்காய் தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலையை தூவி விட்டுக்கோங்க. அந்த சுட சுட இட்லிக்கு இந்த தண்ணி சட்னி அப்படி ஊற்றி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் அன்றைக்கி பாசிப்பருப்பு இட்லி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை சட்னி, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தண்ணி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் அன்றைக்கி 5 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். தக்காளி முங்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த தக்காளியை இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியோட ஸ்கின் வந்து தனியாக வந்திருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கின்னு லைட்டாக அந்த மாதிரி பிச்சாலே ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வேகணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு, தக்காளியில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. தோல் நமக்கு வேணாம், அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். தக்காளியை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த தக்காளி பியூரி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி வந்து தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் பெருங்காயம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலையை அது மேலே தூவி அப்படியே சுட சுட இட்லியோடு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணியும் பன்னீரும் வச்சு ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி, 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் நான் 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை வேக வைக்க போகிறோம், அதனால் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ். நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். ஒரு 4லேருந்து 5 போல் முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகணும். பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அந்தளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே தூக்கி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த தண்ணியோடு சேர்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 போல் புதினா இலை, கொத்தமல்லியோட தண்டு இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம், இலை கிடையாது, ஸ்டெம் மட்டும் எடுத்துருக்கிறேன். அது நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணியை நான் வேக வச்சுருக்கிறேன். அதை தண்ணியோடு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு பன்னீர் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதையுமே இதில் சேர்த்துட்டு இப்போ வந்து லோ ஃப்ளேமில்
இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 50 எம்எல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக ரிச்சாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த பால் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பால் தான், ஹெவி க்ரீமெல்லாம் கிடையாது. பால் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்துடும். கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை தூவி அப்படியே சப்பாத்தி கூட இல்லை தோசை கூட சாப்பிட்டாலும் பயங்கரமாக இருக்கும். தால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாசிப்பருப்பு 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்து அது நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க, சோக் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நான் இங்கே ஒரு 5-6 போல் எடுத்துருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி 4 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை, 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். பூண்டு இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முழுசாக போட்டு அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அந்த தாலோடு அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபடணும். வெங்காயத்தோட அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியும் இதில் சேர்த்துட்டு பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இந்த மிளகாத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா பச்சை மிளகாய் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பருப்பை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு வந்து அந்த தால் எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப கெட்டியாகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். எனக்கு வந்து மீடியமாக தான் வேணும். 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை தூவி உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசிலுக்கு விட்டீங்க அப்படின்னா நம்மளோட தால் சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து தால் இன்னும் நல்லா மசியணும் அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 விசில் கூட விடலாம். நான் 2 விசில் விட்டேன். நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது தால் ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் போல் தண்ணியை வந்து சூடு பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பச்சை பயிறு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேமில் விட்டு அந்த பச்சை பயிறு நல்ல ஸ்மெல் வரும், அந்த அரோமா வரும், அதோட கலருமே வந்து லைட்டாக மாறும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அதோட அரோமாவும் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது வந்து 3 விசிலுக்கு குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்படியே போட்டு வதக்க போகிறது கிடையாது, ஏன்னா அப்படி பண்ணால் அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து அரைச்சி தான் போடுவேன். நம்ம கட் பண்ண வெங்காயம், அந்த 3 தக்காளி, கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல் பூண்டு சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நல்லா அந்த சோம்போட ஸ்மெல் வரணும், அந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு மிக்சியை லைட்டாக கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா வந்து பச்சை வாசனை போகணும், நல்லா கம்ப்ளீட்டாக போகணும். போனதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும், இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணோம் இல்லையா, அந்த பச்சை பயிறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் கரெக்டாக 3 விசிலுக்கு தான் விட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கிரேவியை கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன். அதனால கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிரேவி திக்காக வந்துடும். கடைசியாக ஒரு கையளவுக்கு மல்லி இலையை இது மேலே தூவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. அது அந்த கிரேவியோட ஃப்ளேவரை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூடவும் தோசை கூடவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் கிரேவி. இது பண்ணுறதுக்கு ஒரு பாட்டில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்காக 3 வரமிளகா. நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பீங்க. ஸோ இது வந்து குட் ஃபேட் தான். அதுவும் நம்ம வந்து 50 கிராம் 25 கிராம் அப்படின்னு போடுறது கிடையாது. சும்மா ஒரு 4 முந்திரி பருப்பு மட்டும்தான் போடுறோம். ஸோ இப்போ இது இருக்கட்டும், நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கலாம். அன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பாதி அளவுக்கு தண்ணி வத்திருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் போல் இஞ்சி, ஒரு 3 பெரிய பல் பூண்டு, 3 பல் பூண்டு மட்டும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மறுபடியும் குக் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இந்த தண்ணியோட நம்ம அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு இந்த தண்ணியே நமக்கு போதும். ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அதே பாட்டில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதை சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 10 இலை மட்டும் புதினா இலை சேர்த்துக்கோங்க. அதோட அரோமா சூப்பராக இருக்கும். இப்போ கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்ச அந்த 200 கிராம் மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இது வந்து மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான். ஸோ இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸியை லைட்டாக கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலை இது மேலே தூவி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபீஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.